ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இன்னும் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பி கோலம் பார்க்கலாம். 7 புள்ளி இடுக்கு புள்ளி 4ல் நிப்பாட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. சரியா? இப்போ இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. 2 லைனுக்கு இந்த 2 புள்ளி வரணும், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி ஒரு புள்ளிக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. 2 புள்ளி உள்ளே வரா மாதிரி. அதுக்கப்புறம் இந்த புள்ளி வச்சு இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் இந்த புள்ளி இருக்கா, இங்கே நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இப்படி போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் அழகாக கோலம் போடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த புள்ளிக்கு இப்படி. ஆமாம், இப்போ 6 புள்ளிக்கு இப்போ கோடு போட்டாச்சா, இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது இதை ஒரு இந்த மாதிரி போடப்போம். இதெல்லாம் பிகினர்ஸ்லாம் கூட ஈஸியாக போகணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி சொல்லித்தரோம். நம்ம பாட்டு கிடுன்னு போட்டுட்டு அப்போ எப்படி கற்றுப்பாங்க. அப்போ அதே மாதிரி இந்த பக்கம், இதே மாதிரி எல்லா பக்கமும். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கணும். முதல்ல இப்படி ஸ்ட்ரெயிட் லைனு 2 புள்ளி தான் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உள்ளே இந்த 2 புள்ளி இருக்கா மாதிரி உள்ளே இப்படி வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே எல்லாமே ஜாயின் பண்ண வேண்டியது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்புறம் இப்படி வந்து இந்த இதில். அதுக்கப்புறம் அடுத்தது இதே மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ண வேண்டியதாங்க. இப்படி எல்லாமே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த நடுவில் இருக்க பாருங்கள், அது அப்படியே ஒரு வட்டம். அவ்வளோதான், ஒரு புது விதமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு புது விதமான சூப்பரான கோலம் வந்துருச்சு பாருங்கள்.